கோடி வருடங்களுக்கு முன் உருவான இந்த பூமியில மனித இனம் தோன்றுவதற்கு முன்னாடியே பல்வேறு வகையான பிரம்மாண்டமான ராட்சத மிருகங்கள்லாம் வாழ்ந்திருக்கு. அவைகளை மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் கிரியேச்சர்ஸ்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட மித்திக்கல் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் கிரியேச்சர்ஸ்ல மனிதர்களை போல அல்லது மனிதனும் வேறு ஒரு உயிரினமும் கலந்த மாதிரியான உருவமைப்போடு இருக்க 15 பயங்கரமான கிரியேச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். சோ ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஜெயண்ட் புராணங்கள்லயும் வரலாற்று கதைகள்லயும் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு விசித்திரமான உருவம் தான் இந்த ஜெயண்ட். ஜெயண்ட்னு சொன்னாலே பலரும் இது முழுக்க கற்பனை உயிரினம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது முழுமையான கற்பனை உயிரினம்னு நிராகரிச்சிட முடியாது. ஏன்னா உலகத்தோட பல்வேறு கலாச்சாரங்கள்லயும் உதாரணத்துக்கு ஹிந்து, நார்ஸ், எகிப்து போன்ற பல புராணங்கள்ல ஜெயண்ட்ஸ் பத்தின குறிப்புகள் இருக்கு. இந்த ஜெயண்ட் மத்த மித்திக்கல் கிரியேச்சர் போல வித்தியாசமான உருவம் கொண்டதெல்லாம் இல்ல. இதுங்களோட தோற்றம் பாத்தீங்கன்னா அசல் மனிதர்களை போலவே தான் இருக்கும். ஆனா மனிதர்களை விட உருவத்துல பல மடங்கு பெருசா இருக்கும். சில கதைகள்லயும் ஆய்வுகள்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது படி இதுங்களோட உயரம் சுமார் 15 முதல் 30 அடி வரைக்கும் இருக்குமாம். கூடவே ஒரு சாதாரண மனிதனை விட பல மடங்கு அதிக உடல் வலிமை கொண்டதாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஜெயண்ட்ஸ் பத்தின கதைகள் பல நாகரிகங்கள்லயும் காணப்படுறதால இது வெறும் கற்பனையா இல்ல உண்மைக்கு அடிப்படையா அப்படின்ற விவாதம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா எஜிப்சியன் பிரமிட்ஸ் கட்டப்பட்ட விதம் பற்றி பல தியரிகள் இருக்குல்ல. அதுல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்திய பிரமிடுகளை கட்ட பயன்படுத்தியிருக்க அந்த மிகப்பெரிய கற்களை அந்த காலத்துல சாதாரண மனிதர்களை மட்டும் வச்சு நகர்த்தி கொண்டு வந்திருக்க சாத்தியமே இல்லை. சோ அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த இந்த மாதிரியான ஜெயண்ட்ஸ் உதவியோடு தான் இந்த பிரமிடுகளை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்துக்களை சாதாரண நபர்கள் மட்டுமில்ல, சில டாக்குமெண்ட்ரி மற்றும் டிவி ஷோக்கள்ல அறிவியல் வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஹிஸ்டரி சேனலோட ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் மாதிரியான நிகழ்ச்சிகள்லையும் இதை பத்தி பல கோணங்கள்ல விவாதம் செஞ்ச நிகழ்ச்சிகளும் இருக்கு. சோ இந்த ஜெயண்ட் ஒரு மித்திக்கல் கிரியேச்சரா இல்ல உண்மையிலே பூமியில வாழ்ந்த ஒரு உயிரினமா அப்படின்றது விடை புரியாத புதிரா தான் இருக்கு. வேர்வுல்ஃப், இதுக்கு மேன் வுல்ஃப் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி இதோட தோற்றம் பாத்தீங்கன்னா பாதி மனுஷனும் பாதி ஓநாயும் கலந்த ஒரு கலவையா இருக்கும். ஆனா முகம், பற்கள், நகங்கள் எல்லாம் ஒரு கொடூரமான ஓநாய் மாதிரி இருக்கும். புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது படி ஒரு சாதாரண மனிதன் சில காரணங்களால அது ஒரு சாபமா இருக்கலாம் இல்ல மர்மமான சக்திகளா இருக்கலாம். பௌர்ணமி சமயத்துல அதாவது ஃபுல் மூன் அப்ப ஒரு வேர்வுல்ஃபா மாறுவானாம். மெடிவல் கால ஐரோப்பிய கதைகள்ல இப்படிப்பட்ட உயிரினம் உண்மையிலே இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தது. கிராமங்களுக்கு வெளியே இரவு நேரங்கள்ல யாரும் போகக்கூடாது அப்படின்ற பயமும் இதுல இருந்து தான் வந்தது. இதே மாதிரி ஸ்காண்டினேவியன் மித்தாலஜில ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா, ஒரு அப்பாவும் அவரோட மகனும் காட்டுக்குள்ள போகும்போது சில ஓநாய்களுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சக்தி என்னன்னா, மனிதர்களை சில நாட்களுக்கு ஓநாயா மாற்றக்கூடிய சக்தி. பிறகு அவங்க 2 பேரும் அந்த சக்தியால பாதிக்கப்பட்டு வேர்வுல்ஃபா மாறுறாங்க. கண்ணுல படுற எல்லாரையுமே காட்டு மிராண்டித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த அப்பா தெரியாதனமா தன்னோட மகனையே கடுமையா தாக்கிட பிறகு அவங்க மீண்டும் மனிதரா மாறும்போதுதான் அந்த உண்மை அவருக்கு புரியுது. ஆனா மகனுக்கு ஏற்பட்ட காயங்கள் அப்படியே தான் இருக்கு. அந்த சமயத்துல ஒரு மர்மமான ரேவன் உதவியால தான் அவர் மகனோட காயங்களை குணப்படுத்தி உயிர் பிழைக்க வச்சார்னு அந்த கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து இன்னொரு நம்பிக்கையும் வந்தது. ஒரு வேர்வுல்ஃப் ஒருத்தரை கடிச்சாலோ அல்லது அதோட நகத்தால கீறினாலோ அந்த நபரும் பிற்காலத்துல வேர்வுல்ஃபா மாறிடுவாரு அப்படின்னு. ஒரு வேர்வுல்ஃப்க்கு சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு அதிகமான சக்திகள் இருக்கும்னு நம்பப்படுது. அதாவது சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஸ்பீட், இன்னும் பல அதிசய திறன்கள் கொண்டதா இருக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பா பௌர்ணமி இரவு வந்தா அதுங்களோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும்னு பல புராணங்களும் நம்பிக்கைகளும் சொல்லுது. வேம்பயர், வேம்பயர்னு சொன்னாலே பல பெயர்கள் ஞாபகம் வரும். சில கதைகள்ல டிராகுலான்னு சொல்வாங்க, தமிழ்ல நம்ம ரத்த காட்டேரின்னு சொல்வோம். இந்த வேம்பயர் பற்றிய கதைகள் முதல்ல ஐரோப்பால சுமார் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில இருந்து தான் பரவ ஆரம்பிச்சது. அந்த காலத்துல அடிக்கடி இரவு நேரங்கள்ல சிலர் மர்மமான முறையில இறந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களோட உடல்ல பெரிய காயங்கள் எதுவும் இல்லாம இருந்தது. மேலும் கழுத்து பகுதியில மட்டும் கூர்மையான பற்கள் பதிந்த இரட்டை காயங்கள் இருந்தது.
அதை பார்த்த மக்கள் இது சாதாரண மரணம் இல்ல, இரவுல வர ஏதோ ஒரு ரத்தம் குடிக்கிற உயிரினம் தான் இதை பண்ணியிருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுதான் வேம்பயர் கதைகளோட ஆரம்பமாவே அமைஞ்சது. சில புராணங்கள்ல சொல்ற கதைகள் என்னன்னா, ஒரு வேம்பயர் யாரையாவது கடிச்சு கொன்னா அவங்களும் பிற்காலத்துல வேம்பயரா மாறிடுவாங்களாம். அதாவது இது ஒரு சாபம் மாதிரியான பரவர சக்தி. மேலும் இந்த உயிரினங்கள் மனிதர்களை மட்டும் இல்லாம ஆடு, மாடு, பன்றி மாதிரியான கால்நடைகளையும் தாக்கி அதுங்களோட ரத்தத்தை குடிக்கும்னு பல கதைகள் சொல்லுது. வேம்பயர்களுக்கு பொதுவா சில விசித்திரமான அம்சங்கள் இருக்கும். இதுங்க இரவுல தான் வெளியில வரும், வெளிச்சத்துக்கு பயப்படும். இன்னும் சில கதைகள்ல கண்ணாடியில இதுங்களோட பிரதிபலிப்பே இருக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த மர்மமான கேரக்டர் காலப்போக்கில் பல கதைகள்லயும் சினிமாக்கள்லயும் டிவி சீரியல்கள்லயும் இடம் பிடிச்சது. குறிப்பா கவுண்ட் டிராகுலா மாதிரியான படங்கள் வேம்பயர் அப்படின்ற பெயரை உலகம் முழுக்க பிரபலப்படுத்திச்சு. இப்பவும் வேம்பயர் உண்மையிலே இருந்ததா அப்படின்ற கேள்வி பலருக்கு இன்னமும் பதில் கிடைக்காத மர்மமா தான் இருக்கு. எட்டி. இதோட அப்பியரன்ஸை பார்க்க வெள்ளை நிற ரோமங்களோட மிகப்பெரிய ஆல்பினோ கொரில்லா மாதிரி இருக்கும். உடல் அமைப்பு ஒரு மனுஷனை போல இருக்கும்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி ஹிமாலயன் ரீஜியன்ல இருக்கிறதா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்புறாங்க. இத சாதாரண மக்கள் சொன்னா பரவாயில்ல, இந்திய ராணுவமே எட்டியோட கால் தடத்தை பார்த்ததா அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்லயே போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்தது. அதனால் வரைக்கும் எட்டி ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் தான் நம்பிட்டு இருந்தவங்க மத்தியில உண்மையிலேயே இருக்குமோன்னு நம்பப்பட்டு ஹிமாலயஸோட பல பகுதிகளில் தேடப்பட்டது. ஆக்சுவலி எட்டியோட ஃபுட் பிரிண்ட் மட்டும் ஆதாரம் இல்ல, இதோட சில முடிகள் கிடைச்சதாவும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இது பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே பூமியில வாழ்ந்து வர உயிரினம் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரியான கிரியேச்சர் ஹிமாலயாஸ்ல மட்டும் இல்ல, ரஷ்யா, அண்டார்டிகா போன்ற பல பனி பிரதேசங்களிலும் தென்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இச்சாதாரி நாகம். இந்தியன் கல்ச்சர்ல மிகவும் மர்மமான மற்றும் அதிகமா பேசப்படுற புராண கால உயிரினங்கள்ல ஒண்ணுதான் இந்த இச்சாதாரி நாகம். இதோட தோற்றம் பார்க்க மேல் உடல் ஒரு மனித பெண்ணோட உடல் அமைப்பிலும் கீழ் உடல் பகுதி முழுக்க ஒரு பாம்போட உடல் அமைப்பு மாதிரியும் இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது விருப்பத்துக்கு ஏற்றபடி தன்னோட உருவத்தை முழு மனித உருவத்துக்கும் தேவைப்பட்ட முழு பாம்போட உருவத்துக்கு மாற்றிக்கிற சக்தி கொண்டதுன்னு நம்பப்படுது. அதனாலதான் இதுக்கு இச்சாதாரி அப்படின்ற பேரும் வந்திருக்கு. மேலும் இந்த இச்சாதாரி நாகங்கள் அதிகபட்சம் மனிதர்களைப் போலவே உருவெடுத்து சாதாரண மனிதர்களோடு தான் சேர்ந்து வாழ்ந்து வருமாம். மனிதர்கள் மாதிரியே காதல் உறவுகளும் இருக்குமாம். குறிப்பா இதே மாதிரி இருக்க இன்னொரு இச்சாதாரியை கண்டுபிடிச்சு இணை சேர முயற்சி பண்ணுமாம். ஒருவேளை அதோட துணையை யாராவது கொன்னுட்டாங்கன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. புராண கதைகள் படி ஒரு நாகம் 100 ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் இருந்து 100 ஆண்டுகள் முடிவுல சிவனோட அருளால இந்த இச்சாதாரி நாகமா உருவெடுக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இச்சாதாரி வரம் கிடைச்ச பிறகு மேலும் 100 வருஷம் உயிர் வாழறதுக்கான வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டோரி தான் இச்சாதாரி பத்தி இந்தியன் கல்ச்சர்ல பரவலா நம்பப்படுற ஒண்ணு. இச்சாதாரி நாகத்தை பத்தி சொல்லும் போது நாகமணி பத்தியும் சொல்லி ஆகணும். ஒரு நாகம் இச்சாதாரியா உருவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு பல சக்திகள் கிடைக்கும். கூடவே நாகமணின்னு சொல்லப்படுற ரொம்பவே விலை மதிப்பு மிக்க ஒரு கல்லும் இருக்கும். இந்த நாகமணி இச்சாதாரி சக்தியோட தொடர்புடையது அப்படின்றதால இதை திருட முயற்சி பண்ணி பல பேர் இறந்து போனதாகவும் பல கதைகள் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பாம்பின் அதிகபட்ச ஆயுள் காலம் சுமார் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தான் இருக்கும். அதனால ஒரு பாம்பு 100 வருஷம் தவம் இருந்து இச்சாதாரி வரம் பெறத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் விஞ்ஞானம் சொல்லுது. சோ இதெல்லாம் உண்மையா இல்ல கட்டுக்கதையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்து கலாச்சார நம்பிக்கைகள் படி இப்படிப்பட்ட ஒரு நாகம் உண்மையிலே இருக்குன்னு தான் பலரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி இந்தியா முழுக்க நிறைய படங்கள் மற்றும் சீரியல்களும் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாகினின்னு ஒரு சீரியல் வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சீரியல் ஆர் மூவிஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மைனோடார். கிரீக் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் தான் இந்த மைனோடார். இதோட அப்பியரன்ஸை பார்க்க ரொம்பவே யூனிக்கா காலை தலையும் மனித உடல் அமைப்பும் கொண்ட பயங்கர டெரிஃபைங்கான ஒரு லுக்ல இருக்கும். அதாவது மனிதனும் காலையும் கலந்து உருவான ஒரு ப்ரூட்டல் வாரியர் மாதிரி இருக்கும். இதோட இந்த அப்பியரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இதோட ஆரிஜின் ஸ்டோரியும் இருக்கும். அண்ட் அது கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்ஷியன் டைம்ல கிரீட் அப்படின்ற ஒரு தீவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த மன்னருக்கு 3 மகன்கள் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட 3 மகன்களுக்கும் யாரு அடுத்து நாட்டை ஆள போறது அப்படின்ற பெரிய போட்டி வந்தது. அந்த சமயத்துல அந்த 3 பேர்ல கடைசி மகனான மைனஸ் அப்படின்றவர்
கடலின் கடவுளான பொசைடன் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. அது என்னன்னா, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே என் மேல நம்பிக்கை வச்சு என்னையே அரசனா ஏத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு அப்படின்னு வேண்டி இருக்காரு. அவரோட வேண்டுதலை ஏத்துக்கிட்ட பொசைடன் ஒரு அதிசயமான வெள்ளை காளையை அனுப்பி, இதை நீ மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிச்சனா மக்கள் உனக்கு கடவுளோட அருள் இருக்கு, நீ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு நம்பி உன்னையே அரசனா ஏத்துப்பாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட மைனஸ் பொசைடன் சொன்ன மாதிரியே அந்த காளையை எடுத்துட்டு போய் ஊர் மக்கள் கிட்ட காட்டுறாரு. மக்களும் அவர் நினைச்ச மாதிரியே அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு நம்பி அவரையே நாட்டோட அடுத்த அரசனாவும் ஏத்துக்கிறாங்க. ஆனா இங்க தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. பொசைடன் மைனஸ்க்கு அந்த காளையை கொடுக்கும் போதே ஒரு கண்டிஷனும் போட்டிருப்பாரு. அது என்னன்னா, நீ அரசனான பிறகு அந்த காளையை எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மைனஸ் அந்த காளையை பார்த்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப பிடிச்சு போனதால அதை பலி கொடுக்க மனசு இல்லாம அதே மாதிரி இருக்க வேற ஒரு காளையை கொண்டு போய் பொசைடனுக்கு பலியா கொடுத்துடுவாரு. இதை கண்டுபிடிச்ச பொசைடன், உனக்கு வரம் கொடுத்த கடவுள் என்னையே ஏமாத்துறியான்னு கடுமையா கோவப்பட்டு மைனஸை நேரடியா தண்டிக்காம மைனஸோட மனைவிக்கு அந்த வெள்ளை காளை மேல காதல் வர மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு. அதன்படி மைனஸோட மனைவியான பெசிஃபே அப்படின்றவங்களுக்கும் அந்த வெள்ளை காளைக்கும் பிறந்த குழந்தை தான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மைனட்டார். இப்ப புரியுதா மைனட்டார் ஏன் பாதி மனிதனும் பாதி காளையும் கலந்த ஒரு கலவையா இருக்கா அப்படின்னு. சரி, கதையை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த குழந்தை பிறந்தது மைனஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. இந்த குழந்தைய இப்பவே கொன்னுடணும்னு தோணினாலும் இதை கொன்னா மறுபடியும் கடவுளோட கோபத்துக்கு ஆளாயிடுவோமோன்னு பயந்து அப்படியே விட்டுடுறாரு. பிறகு மைனட்டார் ரொம்பவே சக்தி வாய்ந்த பயங்கர மூர்க்கத்தனமான ஒரு வாரியர் மாதிரி வளர ஆரம்பிக்குது. காலப்போக்கில் அதோட நடத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனிதர்களையே தாக்க ஆரம்பிக்குது. அந்த நாட்டுல சின்ன தவறு செய்யற மனிதர்களுக்கு கூட நேரடியா மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு கட்டுப்பாடை மீறி போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல மைனட்டாரை கட்டுப்படுத்த முடியாம போன மைனஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவுக்கு வராரு. ரகசியமா ஆட்களை வச்சு யாராலுமே வெளியே வரவே முடியாத மாதிரி குழப்பமான பாதைகள் நிறைந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசனை கட்டி அதுக்குள்ள மைனட்டாரை அடைச்சி வச்சிடுறாரு. பல நூறு ஆண்டுகளா மைனட்டார் அந்த பாதாள சிறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்ததாகவும் சொல்லப்படுது. இதோட ஸ்டோரி கேட்க கொஞ்சம் பரிதாபமா இருந்தாலும் வெளியில இருந்தா இது யாருக்கும் பாவம் பரிதாபம்லாம் பார்க்காது. எல்லாரையுமே கருணையே இல்லாம கொன்னு குவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ப்ரூட்டல் மான்ஸ்டர் அப்படின்றதாலதான் இத பாதாள சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. சைக்ளோப்ஸ் கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே விசித்திரமான அதே சமயம் பயமுறுத்தக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த சைக்ளோப்ஸ். சைக்ளோப்ஸ் அப்படின்ற பேருக்கான அர்த்தமே ரவுண்டட் ஐ அல்லது வட்டமான கண் அப்படின்றது தான். இதோட உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா மனிதர்களை போலவே கை கால்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இதோட தலைப்பகுதி மட்டும் முற்றிலும் வேற மாதிரி நெற்றிக்கு நடுவுல ஒரே ஒரு பெரிய கண் மட்டும் இருக்கும். அதுதான் இதை மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்தும் வேறுபடுத்தி காட்டுது. அண்ட் இதோட சைஸ் சாதாரண மனிதர்களை விடவும் பல மடங்கு பெருசு. அதாவது ஒரு ஜெயிண்ட் மாதிரி ரொம்பவே உயரமானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கும். இதை நீங்க காட் ஆஃப் வார் கேம்ல பார்த்திருப்பீங்க. இந்த சைக்ளோப்ஸோட ஆரிஜின் பத்தி கிரீக் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்கிறது படி இது ஆகாயத்தின் கடவுளான யுரேனஸ்க்கும் பூலோகத்தின் கடவுளான காயாக்கும் பிறந்த சபிக்கப்பட்ட ஒரு குழந்தைன்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பழங்கால கிரீஸ் நாட்டோட அடர்ந்த காடுகளுக்குள்ள இந்த சைக்ளோப்ஸ் தனியா ஒரு சிவிலைசேஷன் அமைச்சு வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. பட் இதுங்க என்னதான் தனி ஒரு சிவிலைசேஷன் அமைச்சு வாழ்ந்து வந்தாலும் இதுங்களோட வாழ்க்கை முறை மனிதர்களை போல ஒழுங்கானதா இருக்காது. அதாவது இதுங்களுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. தங்களுக்கு தேவையானது எதுவோ அது நல்லது கெட்டதுன்னு யோசிக்காம அடிச்சு கைப்பற்றக்கூடிய ஒரு உயிரினம். அதனாலதான் சைக்ளோப்ஸ் ஒரு வலிமையானதும் அதே சமயம் கட்டுப்பாடற்ற ஒரு உயிரினம் அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சைரன் ஹெட் இப்பவும் அமெரிக்காவோட சவுத் ஈஸ்ட் அலாஸ்கா காட்டுப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படுற ஒரு மர்மமான உயிரினம் தான் இந்த சைரன் ஹெட். இதோட தோற்றமே ரொம்பவே வினோதமா மெலிந்த எலும்பு மாதிரியான உடல், கண், முகம் எதுவுமே இல்லாம தலை இருக்க வேண்டிய இடத்துல 2 பெரிய சைரன் ஸ்பீக்கர் மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட உயரம் சுமார் 40 முதல் 50 அடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. இதால சைரன் மாதிரியான சத்தத்தையும் எமர்ஜென்சி அலாரம், ரேடியோ ஒலி, அது மட்டும் இல்லாம மனித குரல் மாதிரியான ஒலியையும் எழுப்ப முடியுமாம்.
இந்த உயிரினம் அதிகபட்சம் உயரமான மரங்கள் நிறைந்துள்ள காட்டுப்பகுதியில தான் மரங்களோடு மரமா ஒளிஞ்சு வாழுமாம். நிக்கும் போது கூட ஒரு மரம் மாதிரி அசையாம தான் நிக்குமாம். அதனால இதை யாராலையும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இரவு நேரங்கள்ல இது யாராவது தனியா காட்டு பகுதிக்குள்ள போறத பார்த்துச்சுன்னா அந்த சமயத்துல யாரோ உதவி கேட்கற மாதிரி ஒரு குரலை எழுப்புமாம். அந்த குரலை கேட்டு ஃபாலோ பண்ணி போறவங்கள இது சடனா அட்டாக் பண்ணி கொன்னுடும்னு பல கதைகள் இருக்கு. சில பேர் இதை மித்திக்கல் கிரியேச்சர்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இது கற்பனையான உயிரினம்னு தான் சொல்றாங்க. ஆனா எது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. மெர்மைட் தமிழ்ல கடல் கண்ணின்னு அழைக்கப்படுற இந்த மர்மம் நிறைந்த உயிரினத்தை பத்தி உலகம் முழுக்க பல்வேறு கல்ச்சர்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள்ல இருக்க பழமையான கதைகள்ல இந்த கடல் கண்ணிகள் பத்தின நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உயிரினத்தோட தோற்றம் ரொம்பவே வினோதமா மேல் உடல் ஒரு மனித பெண் மாதிரியும், அதாவது முகம், கை, உடல் அனைத்தும் மனித வடிவிலும், கீழ் உடல் பகுதியில கால்களுக்கு பதிலா நீளமான மீனோட வால் மாதிரி இருக்கும். இதே மாதிரி மேல் உடல் பகுதி ஆண் மனிதனை போல இருந்தா அத மெர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் கண்ணிகளோட ஆர்ஜின் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா உலகத்தோட ஒவ்வொரு கல்ச்சர்லயும் இதுங்களை பத்தி ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கு. இதுல பொதுவா அதிகமா பேசப்படுற ஒரு பழமையான கதை கிமு 1000 ஆண்டுகளை சேர்ந்த மெசபோத்தேமியன் கல்ச்சரை சேர்ந்தது. அந்த காலகட்டத்துல மெசபோட்டாமியன் கிங்டமோட பிரின்சஸா இருந்த அட்டர்காட்டிஸ் அப்படின்றவங்க தற்செயலா தன்னோட காதலனை கொன்னுட்டதா சொல்லப்படுது. அந்த தவறால மனவிரக்தி அடைஞ்ச அவங்க தன்னோட உடலை வருத்தி தன்னை ஒரு மீனா மாத்திக்க நினைச்சு ஒரு ஏரியில குதிச்சுட்டாங்க. ஆனா அவங்க ஒரு காடஸ் அப்படின்றதால முழுமையான மீனா மாற முடியல. சோ இறுதியில பாதி மனிதனும் பாதி மீனும் கலந்த ஒரு கடல் கன்னி போன்ற தோற்றத்தை பெற்றதா சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு உயிரினம் பத்தியும் பழங்கால கிரேக்க கலாச்சாரத்துல சைரன் அப்படின்ற பேர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது ரொம்பவே ஈவிலான ஒரு கிரியேச்சர். இந்த சைரன் கடல்ல பயணம் செய்யற மாலுமிகளை கவர்ந்திருக்கிற வகையில இனிமையான பாடல்களை பாடி மயக்கி கடைசியில அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கொடூரமா கொன்னுடுமாம். இத நீங்க பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மூவில கூட பார்த்திருப்பீங்க. இது போல கடல் கன்னிகளை பத்தி பல கதைகளும் பல்வேறு உருவாக்கங்களும் உலகம் முழுக்க எல்லா கல்ச்சர்லயும் இருக்கு. சிலர் இவைகளை அழகின் அடையாளமா பாக்குறாங்க, சிலர் அபாயகரமான உயிரினம்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல கடல் கன்னி அப்படின்றது ஒரு சாதாரண கற்பனை உயிரினம் மட்டுமில்ல, அதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளா வந்த மர்மங்களும் கதைகளும் நம்பிக்கைகளும் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்பவும் கடலோட சில பகுதிகளில் மெர்மைட்ஸ் தென்படுறதாவும் சில ஆதாரங்கள் கடந்த சில வருடங்களா இன்டர்நெட்ல உலாவிக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ரியல் கேமரால கேப்சர் பண்ணப்பட்ட சில கடற்கண்ணிகள் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் மேல ஐகார்ட்ல கொடுக்கிறேன், டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகர் ஓகரோட அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க கிரீக் மித்தாலஜில வர சைக்ளோப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதாவது மனிதர்களை விட பல மடங்கு உயரமும் பருமனான பாடியும் பார்த்தாலே பயமுறுத்துற முரட்டுத்தனமான முக அமைப்போடும் பயங்கரமா இருக்கும். ஆனா சைக்ளோப்ஸ்க்கும் ஓகருக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. சைக்ளோப்ஸ்க்கு முகத்துல ஒரு கண் மட்டும்தான் இருக்கும். ஓகருக்கு மட்டும் சாதாரண மனிதர்களை போல 2 கண்கள் இருக்கும். அதோட நீளமான கைகள், பெரிய பற்கள், தடிமனான தோல், அசாதாரணமான உடல் வலிமை போன்ற காரணங்களால் ஓகர் மிகவும் பயங்கரமான ஒரு கிரியேச்சரா பார்க்கப்படுது. அப்பியரன்ஸ் மட்டுமில்ல, இதோட நடத்தையும் அதை விட கொடூரமானதா இருக்கும்னு யூரோப்பியன் ஃபோல்க்லோர்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா மனிதர்களையே வேட்டையாடி சாப்பிடும் பழக்கம் ஓகர்களுக்கு இருந்ததா பல கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் குழந்தைகள் தான் இதுங்களோட முக்கிய டார்கெட்டா இருந்திருக்காங்க. கிராமங்களுக்கு அருகில பதுங்கி இருந்து தனியா இருக்க குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் கொன்னு சாப்பிட்டுடுமாம். குழந்தைகள் கிடைக்காத நேரங்கள்ல பெரியவங்களையே கூட தாக்கி கொன்னு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு கிரியேச்சரா இருந்திருக்கு இந்த ஓகர். மற்ற மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகர் பற்றிய கதைகள் ரொம்பவே பழமையானதா இருந்திருக்கு. இது பத்தின குறிப்புகள் 12ஆம் நூற்றாண்டிலேயே யூரோப்பியன் ஃபோல்க்லோர்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல குழந்தைகள் திடீர்னு காணாம போன சம்பவங்களும் காட்டுப்பகுதியில அடிக்கடி நடந்த சில மர்மமான மரணங்களும் ஓகரோட செயல்களா தான் இருக்கும்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல சரியான சிவிலைசேஷனும் மாடர்ன் டே இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸும் இல்லாததால இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு கண்டிப்பா ஓகர் தான் காரணம்னு பலரும் முத்திரை குத்த ஆரம்பிச்சாங்க.
பின் காலப்போக்கில் மக்கள் கிராமங்களை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளை தனியா வெளியே அனுப்புறதை தவிர்த்தாங்க. இரவு நேரங்கள்ல காவல் ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதான் ஹோகர்ஸோட சைட்டிங்ஸும் இத பத்தின கதைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. இன்னைக்கு காலகட்டத்துல ஹோகர் உண்மையிலே இருந்ததுக்கான எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லைனாலும் இன்னைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இதோட பேரை சொன்னாலே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வரும்னு தான் சொல்லியாகணும். காப்பா ஜப்பான்ல இருக்க மக்கள் இன்னைக்கும் பயப்படுற ஒரு மர்மமான உயிரினம் தான் இந்த காப்பா. இதோட அப்பியரன்ஸை பார்க்க ஒரு ஆமையும் மனிதனும் கலந்த மாதிரியான ஒரு வினோதமான தோற்றத்துல இருக்குமாம். ஆறு, குளம், ஏரி மாதிரியான நீர்நிலைகள்ல இந்த காப்பா இன்னமும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அந்த நாட்டு மக்கள் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனாலேயே இப்ப வரைக்கும் அந்த நாட்டு மக்கள் குழந்தைகளை தனியா தண்ணீர் கரைகளுக்கு அனுப்ப பயப்படுறாங்க. சில கதைகள்ல இந்த காப்பா ஒரு நல்ல உயிரினம் அப்படின்னும் மனிதர்களுக்கு உதவி பண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நிறைய கதைகள்ல இது ரொம்பவே கொடூரமான ஒரு உயிரினம் அப்படின்னும் தனியா தண்ணீர் கரைகளுக்கு வர மனிதர்களையும் குறிப்பா குழந்தைகளையும் பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் அவங்களோட தோலை உரிச்சு கொடூரமா கொள்ளும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே இத வாட்டர் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ டேஞ்சரான இந்த காப்பாக்கு ஒரு வீக்னஸும் இருக்கு. இதோட தலை மேல பவுல் மாதிரியான ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்குள்ள இருக்க தண்ணி தான் அதோட பவர் சோர்ஸ். ஒருவேளை அந்த தண்ணி ஊத்திக்குச்சுன்னா இதோட மொத்த பவரையுமே இழந்து இது ரொம்ப வீக் ஆகிடும்னு சொல்றாங்க. சில கதைகள்ல இது இறந்தே போயிடும்னு கூட சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டும் இருக்கு. யாராவது இதோட தலையில மறுபடியும் தண்ணி நிரப்பினாங்கன்னா அந்த காப்பா அதோட வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு அடிமையா மாறிடுமாம். அவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு வாழ்க்கை முழுக்க அவங்களுக்காகவே வேலை செய்யுமாம். இதனாலதான் காப்பா ஒரு பயங்கரமான உயிரினமா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணா அது ஒரு பவர்ஃபுல்லான ஜீனி மாதிரி தான் அப்படின்றதால நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்களாம். இப்படிப்பட்ட இந்த காப்பா உண்மையிலே இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கட்டுக்கதையா தான் இருக்கும்னு நம்ம நினைச்சாலும் ஜப்பான்ல இப்பவும் நிறைய நீர்நிலைகள்ல இந்த காப்பா வார்னிங் போர்டை வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்தே அந்த நாட்டு மக்கள் காப்பா இருக்கிறது உண்மைதான் அப்படின்றத எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மோத்மேன் உலகம் முழுவதும் பேசப்படுற ரொம்பவே மர்மமான ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் தான் மோத்மேன். குறிப்பா அமெரிக்கால இந்த உயிரினத்தை பத்தி பல கதைகள் பல தசாப்தங்களா மக்கள் மத்தியில பரவி வருது. 1960களில் அமெரிக்காவோட வெஸ்ட் வெர்ஜினியா மாகாணத்துல இருக்க பாயிண்ட் பிளேசன்ட் அப்படின்ற பகுதியில வாழ்ந்த பல மக்கள் இரவு நேரங்கள்ல ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்ததா சொல்ல தொடங்கி இருக்காங்க. அவங்க சொன்ன விவரங்கள் படி அந்த உயிரினம் மனிதனை போல உடல் அமைப்போடும் மிகப்பெரிய இறக்கைகள் மற்றும் இருட்டிலும் பிரகாசமா தெரியும் சிவப்பு நிற கண்களோடு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சில சாட்சியங்கள் படி அந்த உயிரினம் சுமார் 6 முதல் 7 அடி உயரம் வரை இருந்ததாகவும் அதோட ரெக்கைகளை முழுமையா விரிச்சா கிட்டத்தட்ட 10 அடி அகலம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட மொத்த உருவ அமைப்பு பார்க்க மனிதனும் மோத் அப்படின்ற ஒரு பூச்சியும் கலந்த மாதிரி இருக்குமாம். அதனாலதான் இதுக்கு மோத்மேன் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாசத்துல இந்த உயிரினம் பற்றிய செய்திகள் அதிகமா வெளிவர தொடங்கி இருக்கு. இரவு நேரங்கள்ல ரோட்ல போற வாகனங்கள் எல்லாம் இது துரத்தினதாகவும் அந்த பகுதியில பழைய கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் பாலங்களின் மேல இது அமர்ந்திருப்பதை பார்த்ததாகவும் பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பேசப்பட ஆரம்பிச்சதிலிருந்தே சரியா ஒரு வருஷம் கழிச்சு 1967ல அங்க இருந்த சில்வர் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பாலம் மர்மமான முறையில திடீர்னு இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அதுல 40க்கும் மேற்பட்ட மக்கள் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை அந்த பகுதியில இருந்த மக்கள் எல்லாம் மோத்மேன் கூட தொடர்பு படுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சிலர் இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்கு மோத்மேன் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் சிலர் இந்த மோத்மேன் ஒரு பேரழிவுக்கு முன்னாடி தோன்றும் எச்சரிக்கை உயிரினம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பெரிய விபத்துக்கள் அல்லது துயர சம்பவங்கள்லாம் நடக்க போகும்போது இது முன்கூட்டியே தோன்றி மக்களுக்கு மறைமுகமா எச்சரிக்கை அளிக்க வந்த உயிரினம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த மோத்மேன் பாலம் இடிய போறதுக்கு முன்கூட்டியே தோன்றி மக்கள் யாரும் இந்த பகுதி வழியா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பாலம் வழியா கடந்து போற மக்களை தடுக்கிற விதமா அச்சுறுத்தி வந்ததாகவும் சிலர் நம்பினாங்க. இப்படி இந்த பாலம் இடிஞ்சு விழுந்த சம்பவத்துக்கு பிறகு மோத்மேன் பற்றிய கதைகள் மேலும் பிரபலமாச்சு. மோத்மேனை மையமா வச்சு புக்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், டிவி ஷோஸ் அண்ட் சில மூவிஸ்லாம் கூட வெளிவந்தது. இன்னைக்கும் அமெரிக்காவோட பாயிண்ட் பிளேசன்ட் பகுதியில மோத்மேன் மியூசியம் மற்றும் மோத்மேனோட சிலைகளும் கூட இருக்கு. இது போக ஒவ்வொரு வருஷமும் மோத்மேனை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு ஃபெஸ்டிவலும் நடத்தப்பட்டு வருது. சில்லா
கிரேக்க புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே பயங்கரமான ஒரு கடல் அரக்கி தான் இந்த சில்லா. இது பார்க்கவே ரொம்ப விகாரமான தோற்றத்துல ஆக்டோபஸ்க்கு இருக்கிறது போல நீளமான பல டென்டகல்ஸோடவும் உடல்ல இருந்து 6 கொடூரமான பாம்பு தலைகளோடும் பார்க்கறவங்க எல்லாம் பயந்து நடுங்கி போற மாதிரி பயங்கரமா இருக்கும். கடல்ல இது பக்கத்துல போற எந்த ஒரு உயிரினமும் ஏன் எந்த ஒரு கப்பலும் கூட இது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இது கண்ணில் படுற ஒருத்தரையும் உயிரோட விடாது, எல்லாரையும் ரொம்ப கொடூரமா தாக்கி கொன்னுடுமாம். ஆனா சில்லாவோட இந்த பயங்கரமான உருவத்துக்கு பின்னாடி ஒரு சோகமான காதல் கதை இருக்கு. முன்னொரு காலத்துல சில்லா ரொம்பவே அழகான ஒரு சீனிம், அதாவது கடல் தேவதையா இருந்திருக்கா. அவளோட அழகுல மயங்கின கிளவுக்கஸ் அப்படின்ற ஒரு டெமிகாட் அவளை மனசார காதலிச்சு இருக்காம். ஆனா சில்லா அவனோட காதலை ஏத்துக்கல. அதனால கிளவுக்கஸ் ஒரு சக்தி வாய்ந்த பெண் மந்திரவாதியான சிர்சி அப்படின்றவ கிட்ட உதவி கேட்டு போயிருக்கான். ஆனா அங்க எதிர்பாராத விதமா சிர்சிக்கு கிளவுக்கஸ் மேல காதல் வந்துடுது. கிளவுக்கஸ் அந்த காதலை மறுத்ததால சிர்சிக்கு சில்லா மேல பொறாமையும் கடுமையான கோபமும் ஏற்படுது. அந்த கோபத்துல அந்த மந்திரவாதி சிர்சி என்ன பண்றானா, ஒரு சக்தி வாய்ந்த மந்திர விஷத்தை தயார் பண்ணி சில்லா தினமும் குளிக்கிற கடல் நீர்ல கலந்து விட்டுடுறா. இது எதுவுமே தெரியாத சில்லா வழக்கம் போல குளிக்கிறதுக்காக அந்த கடல் நீர்ல இறங்கி இருக்கா. அடுத்த கணமே அவளோட அழகான முகம் ஒரு கொடூரமான அரக்கி முகம் மாதிரி மாறிடுது. அவளோட மேல் உடல்ல 6 பயங்கரமான பாம்பு தலைகளும் கீழ் உடல் முழுவதும் நீளமான டென்டகல்ஸ் போல மாறி உலகமே பார்த்து நடுங்கிற ஒரு கொடூரமான கடல் அரக்கி உருவத்துக்கு மாறிடுறா. ஆரம்பத்துல சில்லாவோட அழகுல மயங்கி அவளை காதலிச்ச கிளவுக்கஸ் இப்ப இந்த அரக்கி உருவத்தை பார்த்து பயந்து விலகி போயிடுறான். தான் இப்படி மாறிட்டதை ஏத்துக்க முடியாத சில்லா மனிதர்கள் கிட்ட இருந்து முற்றிலுமா விலகி கடலோரத்துல இருக்க ஒரு இருண்ட குகையில தனியா வாழ ஆரம்பிச்சிடுறா. காலப்போக்குல அவளோட சாபமும் அந்த தனிமையும் சில்லாவோட மனசையும் ஒரு அரக்கி மாதிரியே மாத்திடுது. ஒரு காலத்துல அமைதியா வாழ்ந்து வந்த அவ இப்ப கோபம், வேதனை, ஆக்ரோஷம் ஆகியவற்றோட முழு உருவமா மாறிட்டு இருக்கா. அந்த குகை வழியா கடந்து போற கப்பல்கள் மற்றும் மாலுமிகளை இரக்கமே இல்லாம தாக்கி கொன்னு சாப்பிட்டுடுறான்னு பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்குவாட்ச், இதுக்கு பிக் ஃபுட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த பிக் ஃபுட் அப்படின்ற கிரியேச்சர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எட்டி மாதிரி தான். பட் இது எட்டி மாதிரி வெள்ளை நிறத்துல இல்லாம சைஸ்ல கொஞ்சம் பெருசா, உடல் முழுக்க கருமையான ரோமங்களோடு, முக அமைப்பு கொரில்லா போலவும் உடல் ஒரு மனுஷனை போலவும் இருக்குமாம். அதாவது பாதி மனிதனும் பாதி கொரில்லாவும் சேர்ந்த மாதிரியான ஒரு வினோதமான பயங்கரமான தோற்றத்துல இருக்குமாம். ஆனா இது என்னதான் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் இது அன்வான்டா மனிதர்களை அட்டாக் பண்ணாம காட்டு பகுதியில மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பிக் ஃபுட்டோட மிஸ்ட்ரி இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல, பல 100 ஆண்டுகளாவே குறிப்பா வட அமெரிக்கா பகுதிகளை சேர்ந்த மக்கள் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இதை நேர்ல பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சோ இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டிபேட் நீண்ட காலமா நடந்துகிட்டு இருந்தது. அப்படி இருக்க பட்சத்துல 1967 இந்த பிக் ஃபுட் உண்மையிலேயே காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரியான ஒரு வீடியோ வெளியே வந்தது. அந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் பிக் ஃபுட் உண்மையிலேயே இருக்கலாம்னு உலகம் முழுக்க நம்ப ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதான் சில அதிர்ச்சியான சம்பவங்களும் நடந்திருக்கு. அந்த வீடியோ கேப்சர் பண்ணப்பட்ட காட்டு பகுதியில போய் ஆராய்ச்சி பண்ணதுல இதோட சில காலடி தடங்களும் பதிவாகி இருந்தது பார்த்திருக்காங்க. அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமா கலிபோர்னியாவோட அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த பிக் ஃபுட்டை தேடிட்டு போன 3 பேரை இது கொடூரமா கொலை செஞ்சிருக்கு அப்படின்ற நியூஸும் வெளிவந்தது. அதன் பிறகு இந்த பிக் ஃபுட்டை மையமா வச்சு நிறைய மூவிஸ், டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் டிவி ஷோஸ்லாம் கூட வெளிவந்திருக்கு. வாட்யோனாய், வாட்யோனாய்னு சொல்லப்படுற மனித அளவுள்ள ஒரு ராட்சத தவளை பத்தின குறிப்புகள் யூரோப் மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் நம்பப்படுற ஸ்லாவிக் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்லாவிக் புராண குறிப்புகள் படி இந்த உயிரினம் ஆழமான ஏரிகள், நதிகள் போன்ற நீர்நிலைகள்ல மறைஞ்சு வாழுமாம். குளிர்காலங்கள்ல இது நீர்நிலைகள்ல இருந்து வெளியே வரும்போது இதோட கண்கள்ல யாராவது சிக்குனா அவங்களுக்கு மரணம் நிச்சயம்னு சொல்லப்படுது. பிகாஸ் இது ஒரு சாதாரண தவளை மாதிரியான உயிரினம் கிடையாது, இதுக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதாவும் நம்பப்படுது. உதாரணத்துக்கு இதால நீரோட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமாம். புயல், வெள்ளம், சூறாவளி மாதிரியான மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளை கூட ஏற்படுத்த முடியுமாம். அதனாலேயே அந்த கால மீனவர்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகள்ல மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லபடியா வீடு வந்து சேரணும்னும் அதிக மீன்கள் கிடைக்கணும் அப்படின்னும் இந்த வாட்யோனாய்க்கு ஒரு உயிருள்ள மீனை பலி கொடுத்து வணங்கிட்டு தான் போவாங்களாம்.
ரியாலிட்டியில இப்படி ஒரு தவளை வாழ்ந்திருக்கான்னு அறிவியல் படி பார்க்கும்போது சுமார் 66 மில்லியன் வருடங்களுக்கு முன், அதாவது டைனோசர்களின் கடைசி காலத்துல பெல்சிஃபோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தவளை வாழ்ந்திருக்கு. பூமியில வாழ்ந்ததிலேயே மிகப்பெரிய தவளை இனங்களான இது சில டைனோசர்கள் குட்டிகளே கூட வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு. இதனாலேயே இந்த தவளைக்கு டெவில் ஃபிராக் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி டைனோசர்களோட இனம் அழிஞ்சு போன பிறகு இதோட இனமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. கார்கன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மெடுசா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த இடத்துல மெடுசா மட்டும் கிடையாது, ஸ்டெனோ அண்ட் யுராலே அப்படின்ற மெடுசாவோட 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் பவர்ஸ் கொஞ்சம் கம்மினாலும் மெடுசாவை விட ஒரு படி மேலன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுங்க நேச்சுரலாவே இம்மார்டல் அப்படின்றதால கடவுளால மட்டும்தான் இதுங்களை கொல்ல முடியும். இந்த கார்கனோட உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா மேல் உடல் ஒரு பெண்ணோட தோற்றத்திலும் கீழ் உடல் பகுதி முழுக்க ஒரு பாம்போட உடல் அமைப்பிலும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுங்களோட தலையில முடிகளுக்கு பதிலா பல கொடூரமான பாம்புகள் தான் இருக்கும். இப்படிப்பட்ட கொடூரமான தோற்றத்துக்கு ஏத்த மாதிரியே இதோட சக்திகளும் சண்டை போடும் திறனும் பயங்கரமானதா இருக்கும். உதாரணத்துக்கு மெடுசாவோட கண்களுக்கு இருக்க சக்தி இந்த உலகத்துல இருக்க வேற எந்த ஒரு உயிரினத்துக்கும், ஏன் கடவுளுக்கே கூட கிடையாது. பிகாஸ் மெடுசாவோட கண்களை யாராவது நேருக்கு நேர் பார்த்தா அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, ஏன் கடவுளாவே இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷமே அவங்க ஒரு கல் சிலையா மாறிடுவாங்க. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உயிரோடு இருக்கும் போது மட்டுமில்ல, மெடுசா இறந்தே போயிட்டாலும் அவளோட கண்களுக்கு உயிர் இருக்கும்னு நம்பப்படுது. உதாரணத்துக்கு ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு முறை ஜியூஸோட மகனான பெர்சியஸ்க்கும் மெடுசாக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையோட முடிவுல பெர்சியஸ் தன்னோட சில்வர் பிளேடை பயன்படுத்தி மெடுசாவோட தலையை துண்டா வெட்டிடுவாரு. தலையை வெட்டின பிறகும் மெடுசாவோட கண்களுக்கு உயிர் இருக்கும்ல. சோ மெடுசாவோட அந்த சக்தியை பயன்படுத்தி பெர்சியஸ் யாராலும் வீழ்த்த முடியாத கொடூரமான சீ மான்ஸ்டரான கிரேக்கனைய கல்லா மாத்தி டிஃபீட் பண்ணி இருப்பாரு. இந்த ஸ்டோரியை கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் மூவில ரொம்பவே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான சக்தியும் கொடூரமான தோற்றத்தையும் கொண்ட இந்த மெடுசா ஆரம்ப காலத்துல இப்படி இல்லைங்க. ரொம்பவே அழகான தூய்மையான எண்ணங்களை கொண்ட ஒரு தெய்வீகமான கன்னி பெண்ணா தான் இருந்தாங்க. பிறகு ஒரு கொடூரமான சாபத்தால தான் அவங்க இப்படி மனித முகமும் பாம்பு உடல் அமைப்பும் கொண்ட ஒரு கொடூரமான தோற்றத்துக்கு மாற்றப்பட்டாங்க. இவங்களுக்கு ஏன் இந்த சாபம், இது யார் கொடுத்தது அப்படின்ற மெடுசாவோட ஃபுல் ஸ்டோரி ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இறுதியில மெடுசாவை நினைச்சு நம்மளே பரிதாபப்படுற மாதிரி இருக்குங்க. மெடுசாவோட ஃபுல் ஸ்டோரி பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்தா மெடுசா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா மெடுசாவோட ஃபுல் ஸ்டோரியுமே ஒரு தனி வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி வீடியோக்கு உங்களோட ரேட்டிங்ஸை கமெண்ட்ல போட்டு விடுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.